மாலிசியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு கீழே அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேஸில் பார்க்கலாம். அப்ராத் விசஸ் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி அப்படின்ற ஒரு கேஸ்லாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, எம்ன்றவர் வந்துட்டு ரயில்வே சம்மந்தமாக வேலை பார்த்துட்ருப்பார். அவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ரயில்வே சம்மந்தமாகவே ரயில்வே ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க வந்து டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கும் போது அவருக்கு வந்துட்டு ரொம்ப கிரிவீஷியஸான ஹர்ட் நடந்திருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவார். ஸோ அதனால் அந்த ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எம்முக்கு வந்து நிறைய ஹெவியான காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. அவருக்கு அந்த காயம் சரியாகிற வரைக்கும் கரெக்டான காம்பன்சேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. கோர்ட்டுக்கெலாம் போகலை கேஸு. பட் அவங்களே அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எம்முக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ரயில்வே அத்தாரிட்டிஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ரயில்வே கம்பெனிக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த எம்மும் டாக்டரும் சேர்ந்து, டாக்டரை நம்ம வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எம் அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து சதி செஞ்சுருக்காங்க. எதில் சதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடி வந்துட்டு கம்மியாக தான் பட்டிருக்கு, ஆனால் அதிகமாக பட்ட மாதிரி காம்பன்சேஷன் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு யாருக்கு லாஸ் நடந்திருக்கு? ரயில்வே கம்பெனிக்கு தான் லாஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ரயில்வே கம்பெனி வந்து இந்த எம் அண்ட் பி 2 பேர் மேலேயுமே வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. என்னென்னு அப்படின்னா, இந்த மாதிரி எங்களை வந்துட்டு அவங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு கீழே வந்துட்டு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் ஹியரிங் போயிட்டுருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த கேஸ் வந்து எப்படி முடியுது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு வந்துட்டு கரெக்டான ஆதாரங்கள் இல்லை, இவங்க 2 பேரும் சதி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு எவிடன்ஸ் இல்லாததுனால அந்த எம் அண்ட் பியை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த கேஸ் வந்துட்டு எண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதோட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த 2 பேர், அந்த எம் அண்ட் பி என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் எங்கள் மேலே போட்டிருந்தாங்க. ஸோ மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னா என்னென்னு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்னா, ஒருத்தவங்க மேலே வந்துட்டு நம்ம தவறான ஒரு கேஸ் போடுறோம் அப்படி, நம்ம அவங்க மேலே தவறானதுன்னு இல்லை, ஒருத்தவங்க மேலே நம்ம கேஸ் போடுறோன்னா அது தவறாக இருக்கணும், அது பொய் மூட்டுறதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து நிறைய லாஸ் நடந்திருக்கணும். லைக் ஒரு உயிராக இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும் இல்லையா ஒரு சொசைட்டியில். ஸோ அது டேமேஜ் ஆகியிருந்துருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு பர்சனலாக உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி தவறான ஒருத்தவங்க மேலே தவறாக ஒரு கேஸ் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த கேஸ் போட்டு அவங்களுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு மாலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு விளங்கலைன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என் மேலே ஒரு கேஸ் போடுறீங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் போட்டு அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முடிவுனால எனக்கு வந்துட்டு ஒரு என்ன ஆகுது, அந்த முடிவுனாலையோ இல்லைனா நீங்கள் என் மேலே போட்ட கேஸ்னால எனக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்க மேலே நான் கேஸ் போடுறேன், மறுபடியும் ரீகேஸ் போடுறேன். அவங்க மேலே என்ன போடுறேன், இந்த மாதிரி இவங்க கேஸ் போட்டதுனால எனக்கு இவங்க இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டதுனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அண்டர் மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு கீழே இவங்க மேலே நான் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன். ஸோ இதில் உங்களுக்கு மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இது தான் வந்துட்டு இந்த கேஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எம் அண்ட் பி அப்படின்றவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது மூலியமாக இந்த மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் வந்து நீங்கள் போடுறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இது மூலியமாக, அதாவது அந்த ரயில்வே கம்பெனி போட்ட கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு, ஆனால் அவங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க வந்துட்டு தோத்துட்டாங்க தான். பட் இந்த கேஸ், இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே நடக்கலை அப்படின்றது வந்துட்டு கோர்ட் வந்து பர்ஃபெக்டாக ப்ரூவ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து அண்டர் மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு கீழே வந்துட்டு வரவே வராது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு கீழே வர ஒரு கேஸ்லாம். நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ராத் விசஸ் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி.